பம்பரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மதிமுகவின் கன்னியாகுமரி, நெல்லை மாநகர், நெல்லை புறநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கழக நிர்வாகிகள் கூட்டம் 17/12/2015 வியாழனன்று நெல்லை லாரா பாரடைஸில் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளராக மதிமுக மாநில சட்டத்துறை செயலாளராக இருக்கும் வழக்கறிஞர் வெற்றிவேல் அவர்களும், நெல்லை மாநகர் மதிமுக மாவட்ட செயலாளராக மதிமுக அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் நிஜாம் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். நிஜாம் அவர்கள் இதற்கு முன்பு மாவட்ட செயலாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நெல்லை புறநகர் மதிமுக மாவட்ட செயலாளராக மாநில மாணவரணி செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்களும், தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக கோவில்பட்டி நகர செயலாளர் RS ரமேஷ் அவர்களும், தூத்துக்குடி மதிமுக அவைத் தலைவராக மாநில தேர்தல் பணி துணை செயலாளரும் நாசிரியர் பேரூராட்சியின் துணைத் தலைவருமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மேத்யூ ஜவுசிங் அவர்களும் மதிமுக நிர்வாகிகளின் கலந்துரையாடலுக்கு பின் நியமிக்கப்பட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வைகோ அவர்கள் பேசிய காணொலி தொகுப்பை இங்கு காணலாம். அந்த பழிக்கு நான் ஆளான பிறகு, என் காலத்துக்கு பிறகும் இந்த கட்சியில் இருந்தான், இந்த கட்சி தலைவரை கொலை செய்ய முயன்றான், அதனால் அவனை அந்த கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்று என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என் தலைமுறைகள் இந்த பழியை சுமக்க நேரிடுமே. இதற்காக நான் அரசியலுக்கு வந்தேன். ஒரு கிராமத்திலே இருந்து, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த பழி சுமப்பா வந்தேன் என்ற நிலையில் தான் நான் வழி என்று நீதி கேட்டு கொச்சிப்பட்டி தண்டபாணியம் சுடுகாட்டில் வச்சுட்டு நான் நீதி கேட்டேன். அவன் தீ குளிக்கலைன்னா அந்த முடிவு கூட எடுத்துருக்க மாட்டேன். வரிசையா 5 பேர் தீ குளிச்சாங்க. அவிநாசியில் நான் பேசிய பேச்சு இன்னொரு நான் பேச முடியாது. அந்த பேச்சு ஒளிநாடாவோட பதிவாக. அப்ப என்னுடைய நிலைமையை கொஞ்சம் எண்ணி பார்த்தேன். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய அரசியல் முடிவுகளில் என் அணுகுமுறையில சில முடிவெடுத்ததுல, என்னுடைய போக்குல சில தப்புகள் இருக்கலாம். ஆனால் எனக்கு துணியும் விஷயங்கள், எனக்கு வாழ்க்கையில ஒரு பதவியில் உட்கார்ந்துடணும், சம்பாதிக்கணும் ஆசை. அண்ணாவின் இயக்கத்தில் அந்த கொள்கைக்காக இந்த தாய்நாடு ஒரு தனிநாடாக வேண்டும் என்று சொன்ன கருத்தை சொன்ன அண்ணாவின் இயக்கத்தில் சேர்ந்ததனால் எனக்கு அந்த தாகம், தனிநாட்டு தாகம் இருதயத்துக்குள் இருந்ததால் நான் பிரபாகரனை நெஞ்சிலே பூஜிக்க ஆரம்பித்தேன். ஆனால் தமிழ் ஈழம் என்பது என் ரத்தத்தோடு கலந்தது. அந்த உணர்வோடு நம்மால் இயன்ற அளவுக்கு பாடுபடுவோம் என்று இதுவரை பாடுபட்டது. இப்ப வெளியேறி போற சகோதரர்கள் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர்கள் போக போறாங்கன்னு தெரிஞ்சப்ப நான் சகோதரர் தம்பி ஜோயல்கிட்ட நான் நிறைய பேசுறேன். காசிராஜன் இருந்தார். போன்ல ரொம்ப நேரம் ரொம்ப முயற்சி பண்ணி பேசுறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் 3 பேர் பின்னாடி இருந்தாங்க. CPM ஈஆர் ராமகிருஷ்ணன், CPI முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இருந்தார். நான் அவர் போனுக்கு வருவார்னு நினைக்கல. அவர் நல்ல போன் கொடுத்து கோயில்பட்டி RS ரமேஷ் பக்கத்துல இருந்து போனை கொடுத்த உடனே தம்பி அப்படின்னு உடனே அழுதுட்டாருங்க. அழுதாருங்க. அவர் அழுதுனால எனக்கு அந்த பாதி 1 மாசமாவே இருந்த வேதனை இருந்ததுனால என்ன அறியாம நான் மன நெகிழ்ந்து, நானும் ரொம்ப நெகிழ்ந்து போய் பேசிட்டேன். நான் நாளை மறுநாள் உங்களை பார்க்க இல்லை, இன்னைக்கே தாயத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. ரொம்ப மன பார்த்துதான் நீங்க அப்ப பின்னாடி இருந்தவர்கிட்ட தலைவர் வெக்கப்பட்டாங்க. என்ன இவர் தலைவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வருத்தப்பட்டு பேசினா இவ்வளவு வருத்தப்படுறாருன்னு ஒரு பலகீனமா நினைச்சிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் எதிர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். உயிருக்கு ஆபத்து வந்தால் நான் பயப்பட்டதில்லை. உயிர் போகும் நிலையில கூட நான் கண் கலங்கியதில்லை. ஆனா நான் ரொம்ப நேசமா பழகிறவங்க, அன்பா இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப உயிரா இருப்பேன். அதனால நான் ரொம்ப நெகிழ்ந்துருவேன். அது என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப 3 தலைவர்களுமே ரொம்ப சங்கடப்பட்டாங்க. வரல அவர் முடிவெடுத்தார். ஆனால் இப்போ சகோதரி ராணி செல்வி 2 மாதத்துக்கு முன்பே எனக்கு கட்சியில போற போக்கு சரியில்லை, மாவட்ட செயலாளர் ரொம்ப மோசமான தலைமையை விமர்சிக்கிறார் என்று ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு வருட காலமாகவே இப்படி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் இருந்து இப்படி இருக்குன்னு சொன்னப்பெல்லாம்
அதுக்காக அவரை கடிச்சிக்கிடல, அவன் ஒன்றும் செய்யல. அவர் என்னுடைய இருந்தார். தேவராஜ் கல்யாணத்துக்கு போகும்போது கூடவே இருந்தார். கடைசி வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் வந்து கடைசியாக விடைபெறும்போது 2 கையும் பிடிச்சி வச்சு 2 நிமிஷம் அவரையும் கையை விடலை. தில்லை செல்வம் நான் ரொம்ப அன்பாக கையை விட்டுட்டு வந்தேன். நான் அதே மாதிரி சரவணன் பாண்டியன் மக கல்யாண உரை என்ற சரவணன் பெருமாள் இருந்தாங்க. நான் சரவணன் வீட்டுக்குள்ளே கூட்டி போய் என்ன முகம் வாட்டமாக இருக்குன்னு முதல் நாள் என் பெட்ரூமில் கூட்டி போய் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசுகிறேன். பெருமாள் ஏன் முகம் வாட்டமாக இருக்காரு, நீங்கள் ஏன் முகம் வாட்டமாக கொஞ்ச நாளாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு பெருமாளை திரும்ப கூட்டி போய் பொருளாளர் மாசிலாமணி கட்சி விட்டு போனப்ப, சோமு போனப்ப, கட்சிக்கு பெரிய ஆபத்துன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் ஈழத்தமிழர்களுக்காக ஜெனிவாவில் அன்றைக்கு 21ஆம் தேதி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க உலக தமிழர்கள். நான் தான் அறிக்கை கொடுத்தேன், தமிழகம் பூராவும் போராட்டம் நடத்துகிறோம். அதுக்காக நான் திருநெல்வேலிக்கு வந்தேன். ஆனால் கட்சியில் பொருளாளர் மாவட்ட செயலாளர் போன நேரத்தில் வர்றானேன்னு சொல்லி கொடி கட்டுகிற விருப்பம் கூட 2 பேருக்கு இல்லைங்கும் போது இது வந்து பெரிய கொடுமையாக இருக்கேன்னு வச்சு நிஜாமு ரமேஷும் ராத்திரி மேலே போர்டும் கொடியும் கட்டினாங்க. அது வந்து நாங்கள் கட்டலை, இவரே கட்டணுங்கிற கோபம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் பெருமாளை தனியாக அழைச்சி பாண்டியன் வீட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் என்ன பெருமாள் இதுதான் வருத்தமா? இந்த வருத்தமும் நிஜாம மேல இன்னைக்கு நீங்க குடி கட்டல, தோரணம் கட்டல, வழக்கமா கட்டுறது இல்லை, போர்டு வைக்கிறது இல்லை, அதனால செய்யல. நான் அதுக்கு ஒன்றும் குறையா சொல்லலை. கட்சியே அழிஞ்சு போச்சுங்கும் போது நான் வாரேன் சொந்த ஊருக்கு. நீங்க இவ்வளவு போர்டு வச்சிருக்கீங்க, நான் போர்டு வைக்கிறது நான் வந்து போர்டே வைக்கக்கூடாதுன்னு அறிக்கை விட்டேன். கட்சி என் படம் போர்டு வைக்காதீங்க, பெரியார் அண்ணா போர்டு வைங்கன்னு விருதுநகர் மாநாட்டில் என் போர்டெல்லாம் எடுக்க சொல்றேன். பெரியார் அண்ணா படங்களை போட்டு அவங்க கருத்துக்களை மட்டும் போர்டு வைங்க, என் படத்தை போடாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் போடாதீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து கட்சிக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி இவ்வளவு ஆசைப்பட்டு போர்டு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நான் வந்து பெரிய தலைவராக நான் சித்தரிச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு போகும்போது நான் நீக்கணும்னு நினைக்கிறேன். போகும்போது தெரியும் போய் சேரட்டும், நீக்கப்பட்டது அப்படி நல்லா இருக்கும். ஆனால் வந்து எனக்கு வலிக்குது, இருதயம் வலிக்குது. அவங்க வேலை செய்யலை, 2 ஆண்டுகளாக பணியாற்றலை, எங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2 வருட காலமாக இங்கே ஜோயல் வந்து பணியாற்றலாம், நான் பணியாற்றலைன்னு சொல்லலை, நான் அவர் மேலே எந்த குறையும் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டதுன்னா, தூர்வாரும் போது நல்ல கண்ணனை வந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது 1000 வண்டி மணல் போகுதுங்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. தினமலர் ஏட்டில் திருவிகுண்ட மனையில் மணல் எடுப்பதற்கு தூர்வார பிரச்சனை 500 கோடி ஊழல் போட்டு அதுக்குள்ள வைகோ ஏன் தொடக்கத்தில் இதை எதிர்க்கவில்லை, இது பல சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது என்று அந்த உடனே நான் அவர் புரிஞ்சு போயிருக்கேன். ஜெயிக்கல வைக்கிறேன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு காணாமல் இருக்கிறோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நான் உடனே ஜோயல்கிட்ட பேசினேன். ஜோயல் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, 50 வருஷத்துல எனக்கு எந்த குற்றச்சாட்டு என் மேல வரல, அவனை அநியாயமா போட்டிருக்கேன், இல்லை பரவாயில்ல, யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன்ட்டு தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு நான் தொலைபேசியில் பேசுகிறேன். தினமலர் பத்திரிகை மேலே ஆத்திரப்பட்டு ஒரு தோழர் வந்து இங்கே சத்தம் போட்டார். அது இயற்கை உங்க போவோம், ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணும். என்னை ஜெயிலில் வந்து தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தாங்க. அவன் ஜெயிலுக்கே போனது இல்லையா, கொஞ்சம் கடவுள் வாக்குவாதம் பண்ணக்கூடிய இடம் இல்லை. ஆமா, அவளுக்கு விருப்பம் இருந்தா போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. அதுக்கு நாமே கோவப்படும். 4 மாவட்ட செயலர் போனது உண்மைதானே, உங்களோட காலையில் போடத்தான் செய்வாங்க, அதுக்கே கோவப்படணும். போயிட்டாங்கல்ல, உண்மைதானே போட்டிருக்காங்க. கட்சி நீங்க இருக்கலாம், அவங்க பார்வைக்கு 4 மாவட்ட செயலாளர்கள் போறாங்கன்னா சொந்த ஏரியாவில் 4 மாவட்ட செயலாளர் போறது பெரிய செய்தி தானே, அதுக்கு ஆத்திரப்படக்கூடாது. அவர் வந்து சொன்னேன். உடனே அவர் வந்து நான் எங்கேயும் பேப்பர் பார்க்கல, உங்க விளக்கத்தை கொடுங்கன்னு சீஃப் ரிப்போர்ட்டர் என் போன்ல சொன்னது அப்படியே அறிக்கை. அது மட்டும் இல்ல, நான் நன்றி மறக்கல. எல்ஜியும் செஞ்சியும் போட்டி பொதுக்குழு ஏற்படுத்தினப்ப அப்ப திமுக ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கு 5 லட்சம் வீடு வீடா போய் மந்திரிகளை கொண்டு கொடுக்க போறாங்க. ஆனா 1430 பொதுக்குழு உறுப்பினர்கள், 1360 பொதுக்குழு உறுப்பினர்கள் பணம் கொடுத்தவங்களை அவங்களும் அவங்க வீட்டில் இருக்க பெண்களும் விரட்டி அடிச்சாங்க. விளக்கமா தான் அடிப்போம் விரட்டி அடிச்சாங்க. அந்த 1360 பேர் அபிடவிட் கொடுத்தாங்க. வைகோ தலைமை தான் ஏற்றுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஒன்று நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம்.
அந்த பொதுக்குழு புஷ்வானம் 8 காலம் போட்டது தினமலர். அதை மறந்துடக்கூடாது. அன்றைக்கு தினமலர் நமக்கு உதவி செய்தது. அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்பா நான் நீக்கணும்னு நினைக்கல, போயிட்டாங்க. 2 ஆண்டுகளாக அப்படியா. ஆனால் ஒன்று, இந்த இயக்கம் தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தொண்டர்கள் காப்பாற்றுவார்கள். இன்றைக்கு இவ்வளவு எதிர்பார்க்கலாம். ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது நம்முடைய நெல்லை புறநகர் மாவட்ட பொருளாளர் ஆர்வீர் சகோதரர் ரைமண்ட் அவர்கள். அவர்கள்தான் எனக்கு உடனே தொலைபேசியில நாங்க இருக்கிறோன்னு எதுக்கு கவலைப்படாது சொன்னார். 2 வருஷமா சரியில்லை. நீங்க வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லல, வருத்தப்பட்டு ஓகே சரியில்லை. தலைமை கழக மாவட்ட கழக ஆபீஸ் உட்கார்ந்துட்டு தலைமை விமர்சனம் பண்றதுக்கு 4 பேரை வச்சுட்டு தினம் விமர்சனம் பண்றாங்க. 3 மாசமா சொன்னாங்க. நான் கண்டிக்கலையே, நான் திட்டலையே. என்னைய முந்தி சொல்வா கோவக்காரன், என்னைய மாதிரி நாய்கிட்டவர் யாரு? நான் ஒரு வார்த்தை ஒரு முகத்துல ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கலையே. அப்பயே அன்பா கார்ல கூட்டிட்டு போய், நல்ல வேலை எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது 4 பேர் போயிருந்தா ரொம்ப வருத்தப்படுது. அதுக்கு ரொம்ப சொந்த மாவட்டத்திலே போய் நல்ல வேலை போயிட்டாங்க. அன்னைக்கு கூட தான் இருந்தாங்க சரவணன் பெருமாள். அதனால அவங்களை யாரும் ஒரு வார்த்தை பேசினாங்க. கடைசியா போகும்போது நம்ம சம்பத் சந்திரா அவருடைய ஆபீஸ் முன்னாடி குடிக்கம்பம் போட்டு அலுவலகம் திறந்தார். அப்போ அவருக்கு உடல் நலிவு இருக்கு. அவர் தந்தை ராமச்சந்திர நாடார் தான் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. தமிழ்நாட்டில் அதிமுக எல்லா இடத்துலையும் ஒரு சேர்மனை வரவிடல, கூட்டுறவு மத்திய வைக்கல, எந்த ஜில்லாவிலையும் கிடையாது. ஆனால் அவ்வளவு முயற்சி செய்து அதை முறியடிச்சு, வெற்றிவேல் போன்ற வழக்கறிஞர்கள் துணையோடு முறியடிச்சு தமிழ்நாட்டிலேயே கூட்டுறவு மத்திய வங்கி மறுமலர்ச்சி திமுக தலைவராக இருக்கிறா. ஒரு சின்ன ஒரு ஊழலுக்கு கூட இடம் இல்லாம இருக்கிற நம்ம சம்பத் சந்திரா அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப பேச விரும்பல. அவர்கள் இந்த நேரத்தில் அவர் சம்பத் சந்திரா கூட்டுறவு மத்திய வங்கி தலைவர். இன்னைக்கு ஒரே பதவி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் அவருக்கு இருக்கு. அவரெல்லாம் இந்த இயக்கத்தை உசுரா நடிக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களும் தொண்டர்களும் இருக்கிற இந்த இயக்கத்துக்கு எந்த ஆபத்தையும் யாரும் ஏற்படுத்த கொஞ்சம் மட்டும் பத்திரிகையாளர்கள் இருக்கிறத சொல்றேன். 10 வருஷத்துக்கு பிறகு கலைஞர் என்னை தொலைபேசியில திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி பேசினார். முதல்ல சமூகம் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? பேசினா பேசுறேன், நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ அவரு அழைச்சார். ரொம்ப உருக்கமாக தான் பேசினாரு. 10 வருஷம் ஆச்சு, ஆமா சங்கடமா இருக்கு, பேரன் கல்யாணத்துக்கு வரணும், ரொம்ப உருக்கமா பேசுறாருன்னு சொல்லி நான் ரொம்ப பலகீனமா இருந்தேன். சில வேலையை ஒரு காலத்துல தலைவராகவே அவரை ஏற்று அவருக்காக உயிரை கொடுத்துருந்தோம் இல்லையா? அதனால அண்ணன் கிட்ட கூட சொன்னேன். அண்ணன் சிரிச்சார். ரொம்ப உருக்கமா பேசினாருன்னே, ரொம்ப கண்கலங்க பேசினாருன்னு சொன்னேன். அவரு என்னை விட மூத்தவர், அனுபவப்பட்டவர்கிறதுனால சிரிச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு இப்ப நான் கேட்கிறேன், நாங்க தான் உங்களோட வரல, திமுக கூட்டணிக்கு வரல, எங்களை உங்க கூட்டணிக்கு சேர்க்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க, நாங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நாங்க வரல இல்லை, எங்களை விட்டுற வேண்டியதானே. சீஸ்வான நாங்க வாட்ட கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த திராவிட இயக்க கொள்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு. திமுகவிலையும் கொள்கை இல்லை, அதிமுகவிலையும் கொள்கை இல்லை. திராவிட இயக்கமே பெரியார் அண்ணா இயக்கமே அழிஞ்சு போச்சுன்னு ஏதாவது கட்சி கூட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கொள்கையை சொல்ற இந்த இவங்களாவது இருக்காங்களே, இவங்களாவது நல்லா இருக்கட்டும், அவங்க ஜெயிக்காட்டாலும் இந்த கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், திராவிட இயக்கத்துக்கு உயிரம் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும்னு அப்படி நினைக்க வேண்டியவர் அல்லவா நீங்கள்? அண்ணாவுக்கு பிறகு நீங்க கட்சிக்கு தலைமை தாங்கினவர் இல்லையா? நான் பணத்தெல்லாம் மறந்துட்டு பேசுறேன். இவங்க இருந்துட்டு போறாங்க, அவங்களாவது கொள்கையை சொல்லட்டும், ஈழ தமிழரை சொல்லட்டும், அண்ணாவின் கொள்கையை சொல்லட்டும், சுயமரியாதை சொல்லட்டும், பகுத்தறிவை சொல்லட்டும், சமூக ரீதியை சொல்லட்டும், ஊழல் இல்லாத அரசியலை சொல்லட்டும். அப்படியாவது திராவிட இயக்கத்தில் இந்த கட்சி உருப்படியா இருக்கட்டும், அவங்களாவது நல்லா இருக்கட்டும். நான் அவர் போன்ற இடத்துல இருந்தா நான் அந்த இடத்துல இல்ல, அப்படிதான் நினைப்பேன். அப்படி நினைக்க வேண்டிய நீங்க ஏன் எங்களை சிறைக்கு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்க வேண்டிய நீங்க எங்க கட்சியில இருந்து இல்ல அவங்களா சேராங்க, அதெல்லாம் போய் நாளைக்கு கைக்கு விடுவாரு. நான் சொல்லி இருக்கிறேன், ஸ்டாலின் சொல்வாரு, நாங்க ஒண்ணு கூப்பிட அவங்களா வந்தாங்க. இதற்கு எவ்வளவு ஒரு எத்தனை மாசம் பொண்ணு இன்னைக்கு நான் சொல்றேங்க. ஏன் திமுகவோட கூட்டு வைக்க கூடாதுன்னு 2 காரணம் தோழர்களுக்கு சொல்றேன். ஒன்று, 2 ஊழல் கட்சியா போச்சு. அப்ப 2 ஊழலுக்கு போது ஊழல் இருக்கிற நாமே ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ கூட்டு சேரும். அப்ப நாமே எதிர்க்க முடிவெடுக்காட்டி நீ யார் செய்ய போறா? முயற்சித்து பாருங்க.
விட முக்கியம் என்ன, உள்நோக்கம் கட்சியை சிதைக்கிற நோக்கம் அவங்க மனசுல மாறல. இல்லாட்டி 2004 2 தடவை ஜெயில வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கருத்து வேறுபாடுனா எதுக்கு செஞ்சு எழுதிய கூட்டி போகணும்? நீங்க வந்து பாத்தீங்கல்ல, ஜெயில நான் இருக்கிறேன் 2 தடவை வந்து பாத்தீங்கல்ல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ல. 62 நாள் பிரச்சாரம் பண்ணல, 40 தொகுதியில போய் நான் எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கருத்து வேறுபாடுனா எதுக்கு செஞ்சு எழுதிய கூட்டி போகணும்? நீங்க வந்து பாத்தீங்கல்ல, ஜெயில நான் இருக்கிறேன் 2 தடவை வந்து பாத்தீங்கல்ல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ல. 62 நாள் பிரச்சாரம் பண்ணல, 40 தொகுதியில போய் நான் எம்எல்ஏ எலெக்ஷன் என்னன்னா எம்பி எலெக்ஷனுக்குனா வைகோ ஒரு முடிவு எடுப்பார், எம்எல்ஏ ஒரு முடிவு எடுப்பாருன்னு போறவங்க சொல்லியிருக்காங்க. 2004 இந்த விருதுநகர் மாவட்ட செயலாளர் என்கிட்ட 3 நாள் பேச மாட்டேன்ட்டார், நான் நிக்கிறேன்னு சொன்ன உடனே இருக்கிற பல பேர் என்கிட்ட அவ்வளவு வருத்தப்பட்டாங்க. நீங்க போட்டி போடணும், அன்னைக்கு நான் நல்ல ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன் தமிழ்நாட்டுல, நான் அன்னைக்கு நிக்கலையே, கணேசமூர்த்திக்கு இடம் கிடைக்கல, அது மட்டும் இல்ல பல்வேறு காரணங்கள்ல நான் போட்டி போடலையே. அப்படி இருந்த நிலையில நீங்க எங்களை கூட்டு வச்சு எங்களை கூட்டு இருந்தீங்கல்ல, சரி. அதன் பிறகு எங்க 2 பேரும் இவங்களையே நீங்க எங்க 4 பேர் கணக்கு காட்டி மந்திரி பதவி வாங்கினீங்க. அது சோனியா காந்தியும் சொன்னாங்க, மன்மோகன் சிங் சொன்னாங்க. உங்க 4 பேர் கணக்கு காட்டி மந்திரி பதவி வாங்கினாங்க, அதை மறுக்க முடியல நீங்க. அதன் பிறகு ஏன் எல்ஜியை செஞ்சு கூட்டி போனீங்க மந்திரி பதவி கொடுக்குறேன்னு? அதுக்கு ஏன் போட்டி பொதுக்குழு ஏற்படுத்தினீங்க? அதுக்கு ஏன் திமுக மாவட்ட செயலாளர் அனுப்பி எங்க பொதுக்குழு இருப்பவர்களை 4 லட்சம் கொடுத்து கூப்பிட்டீங்க? அப்போ உங்க உள்நோக்கம் உங்க வாழ்நாளிலேயே மதிமுக ஒண்ணுங்க நாம சிதைச்சு அழிச்சுட்டு போறது, அண்ணாதிமுக இருந்துட்டு போகட்டும், மதிமுக இருக்கக்கூடாது. இதை நான் யோசிக்கிறேன்ல, இன்னொரு ஆபத்துல மாட்டிக்கிட கூடாதுல்ல. 7 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கட்சியில பேர் சொல்ல விரும்பல, இப்ப போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஸ்டாலின் வைக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் வந்த உடனே எனக்கு உள்ளுக்குள்ள அப்ப கூட்டணிக்கு கூப்பிடுறது, கூட்டணிக்கு வந்தாலும் பின்னாடி அவங்களை சேர்ந்த பிறகு கமராமர் சொன்னீங்க கண்ணப்பனையும் சேர்ந்த மாதிரி சேர்ந்துக்கலாம்ல, எம்எல்ஏ ஆன ஜெயிச்சா. அப்ப அதன் பிறகு உள்நோக்க நம்ம கட்சி ஒழிக்கணும்னு இருக்கு, பிறகு ஏன் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க? இது பெரிய ஆபத்து, இது திருதராஷ்டிர ஆலிங்கனம் நமக்கு. அதனால இந்த 2ஐயும் ராத்திரி போல யோசிச்சுட்டா, வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்க. எனக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசையோ முதல் மந்திரி ஆகணும் கனவோ எனக்குமே கிடையாது. ஆனா இந்த கட்சியை காப்பாற்றணும், கட்சி இத்தனை வருஷம் பாடுபட்டோம், இந்த கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றணும், திராவிட இயக்க கொள்கையை காப்பாற்றணும். திராவிட இயக்க கொள்கை திமுகவே இல்ல, அண்ணா திமுகவே இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த கொள்கையை நம்ம காப்பாற்றணும், உயிர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு போராடணும். அதுக்கு பிறகு தையக்க இருக்கும். அப்ப இந்த ஆபத்தில் சிக்கிக்கிட கூடாது. ஆழமாக யோசித்தேன், ரொம்ப உண்மையா சொல்றேன், எந்த நோக்கமும் கிடையாதுங்க. எனக்கு இவர் முதலமைச்சரா வரக்கூடாது, அவர் முதலமைச்சரா வரக்கூடாதுங்கிற உள்வெறுப்புலாம் கிடையாது. இவர் வரக்கூடாது, ஒரு மகன் வரக்கூடாதுங்கிற அதையெல்லாம் கடந்து ரொம்ப காலம் ஆச்சு. நான் அதையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறேன். ஆனா இந்த கட்சியை பாதுகாக்கணும்னா இந்த பெரிய இவங்க ரகசியமா போய் சந்திக்கிறாங்க, ரகசியமா உருவாடுறாங்க. அப்ப நோக்கம் நம்ம கட்சி அடிக்கணும்னு நினைக்க வேண்டாம், இந்த கூட்டு வேண்டாம். இந்த நேரத்தில் சிபிஎம் நம்மோட வருவோம் கனவு கண்டனானே, தனியா கடந்தோம். ஜி ராமகிருஷ்ணன் டி கே ரங்கராஜன் வரும்போதெல்லாம் நான் கனவுல நினைக்கிறது இப்படி கூட்டமைப்பு வரும். அதை போல சகோதரர் ஒரு திருமாவளவன் வருவார் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் சந்திச்சு பேசுறப்ப, முத்தரசன் வந்து பேசுறப்ப, உறுதியாக முடிவெடுப்போம் சொன்னப்ப, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 2க்கு மாற்று ஒரு மக்கள் நல கூட்டணிங்கிற எண்ணம் பொதுமக்கள் மனசுல வந்து, பொதுமக்கள் மனசுல வந்திருக்கு. வெள்ளம் வந்தப்ப எப்படி வெளியே தெரியாத கட்சிக்கே இல்லாத இளைஞர்கள் ஓடோடி வந்து சமூக வலைதளங்கள் வந்து உதவி செஞ்சாங்களோ, அது ஒரு வெளியே தெரியாத சக்தி. அப்படி ஒரு சக்தி மாதிரி இந்த மக்கள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி இப்படி முடிவு எடுக்கல. இப்ப சமூக வலைதளங்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த தடவை இந்த 2 வேண்டாம். ஆக்கிரமிப்புக்குனாலதான் இவ்வளவு வெள்ள அழிவு. அதிமுக மட்டும் குற்றவாளி இல்ல, திமுக குற்றவாளி தான். இந்த 2 ஊழல் கட்சி, 2க்கும் ஊழல் வித்தியாசம் இருக்கலாம். ஒன்றரை விட அதிமுக ஊழல் அதிகமா பண்ணுது திமுக விட, அவ்வளவுதான். இப்படி என்ன மக்களுக்கு வந்தா அதுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணின்னு வரும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னார் என்கிட்ட முந்தா நாள் டூர்ல போகும்போது, எங்க லெப்ட் பார்ட்டிஸ் இல்லாத ஒருவரை லீடு பண்ணி ஒருங்கிணைப்பாளராக போட்டது இந்தியாவில் உங்க ஒருத்தர் தான் நாங்க ஏற்றுக்கிட்டு போட்டுருக்கோம். எனக்கே நான் யோசிக்கிறேன், நாங்க லெப்ட் பார்ட்டிஸ் இப்படி உங்களை ஒருங்கிணைப்பாளராக போட்டு உங்களுக்கு கொண்டு வந்தது வழக்கமா பெங்காலையோ கேரளாவிலையோ இது வரைக்கும் இங்க நடந்தது இல்லைன்னா, அப்படி உங்க வருவான்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னா சேர்ந்து இருக்கோம்.
மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. அப்போ இது வேற நம்ம ரெண்டு நோக்கம். மதிமுகவை இதோட சிதைக்கணும், அதுல வந்து சிதைக்க முடியாது, இதை சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேங்க, எனக்கு நேற்று கூட உடம்பு சரியில்லை. ராத்திரி 4 நாளா சகதி சேர்களை அழித்து வந்தோம். அண்ணன் தாசரே துறையினரை போய் பார்த்துட்டு வந்தேன். நான் விடிய காலம் வர முடியாதோ அப்படி ராத்திரி 3 மணி வரைக்கும் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட உடனே அப்ப என்ன ஆகும், வாய்க்கோ படுத்துட்டாரு, வாய்க்கோ அதிர்ச்சியில எதிக்க முடியல, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. உண்மையா 3 மணி வரைக்கும் இந்த பயம். வீட்டுல கூட டாக்டர் கிட்ட போவோம்னா வேண்டாம், ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு உடம்புல அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு காலையில வரும்போது எல்லாரும் முகத்தையும் பார்க்கிறேன். கொஞ்சம் மூலையில இருந்தவங்க கூட இப்ப திரும்ப எந்திரிச்சு வந்து அவங்க முகத்தை பார்க்கும்போது இது இருக்கும்போது எனக்கு என்ன வேணுங்க, நீங்க இருக்கும்போது எனக்குன்னு ஒண்ணு வேணாங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, எனக்குன்னு ஒரு உலகம் இல்லைன்னு சொன்ன ஒரு பொதுக்குழு எல்லாம் கண்டாங்க. எனக்கு உண்மைதாங்க, நீங்க தானே இந்த உலகம். எனக்கு என்னங்க இருக்கு, எனக்கு சாதி இருக்கா, மதம் இருக்கா, என் பிள்ளைகளை கொண்டு வர நினைக்கிறேன், என் தம்பியை கொண்டு வர நினைக்கிறேன். நீங்க தான் கண்ணு தம்பி தானே இவ்வளவு நாள் இருக்கணும். அப்படியே முசுறுமாற வரைக்கும் இருப்பேன். இந்த இயக்கத்தை அழிக்க விட மாட்டோம். இந்த இயக்க தியாகத்துல நெருப்புல பிறந்த இயக்கம். நான் வந்து மரணத்துக்கு பயந்தது இல்லை. சுடுவான்னு சொன்னப்ப டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி வேனுக்கு மேல நின்னப்ப நான் வேனுக்குள்ள குடிச்சுக்கல சுடட்டும்னு நினைச்சேன். என் கண்கள் கலங்காது. 1000 குண்டுகள் ஈட்டிகள் வந்தாலும் என் கண்கள் கலங்காது. அது என் தோழர்களுக்காக என் கண்கள் கலங்கு, என் தம்பிமார்களுக்காக, என் அண்ணன்மார்களுக்காக, இந்த தமிழ் சமுதாயத்துக்காக, தமிழ் மக்களுக்காக. உலகத்தில் எங்கே தமிழர் துன்புற்றாலும் இந்த இதயம் கலங்கும். அது இயற்கையாக எனக்கு ஏற்பட்டது. ஆகவே ஒரு சாதாரண கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த என்னை ரஞ்சன் சொன்னாரு, தொடர்ந்த வீட்டுல பெரியாருக்கு அவ்வளவு தலைவர்கள் கிடைச்சாங்க, அவ்வளவு தலைவர்கள் கிடைச்சாங்க, அண்ணா கிடைச்சாங்க, பெரிய தலைவர் அண்ணாவுக்கு அவ்வளவு தலைவர்கள், கலைஞர், நாவலர், எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் எல்லாம் கிடைச்சாங்க. உங்களுக்கு பணமும் இல்ல, பத்திரிகை பலம் இல்ல, எதுவும் இல்ல, உங்களோட இருக்கிற இந்த தலைவர்களை திருத்த யாரும் இல்ல. இப்படி ஒரு கட்சி 22 வருஷம் நடத்திருக்க வேண்டும். அந்த தம்பி ரஞ்சன் சொன்னப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பொண்ணை எப்படி நினைக்கிறான்னு பாருங்க. இந்த தொண்டன் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும் ஒரே கோணத்தில் சிந்திக்கிறான். அந்த தொண்டன் உணர்வை தான் நான் பிரதிபலிக்கிறேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே தோழர்களே, இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வோம். ஒருவரை பத்தி நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டாம், அவங்க நல்லா இருக்கும். அதை பத்தி 22 வருஷம் இருந்தாங்க, அதுக்கு நன்றி. ஆனா முன்னை விட ஒருவேளை இயற்கையாகவே நான் அரவாங்கதையை சொன்ன மாதிரி நம்மளா அந்த கட்சிக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளா அந்த கட்சிக்கு வேலை செய்ய முடியல, நம்ம பேசாம திமுக போயிடுவோம், வேற ஆளை போட்டு நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி நல்ல நோக்கத்தில் போயிருக்காங்க. அதனால எல்லோரும் வந்திருக்கிற எல்லாருக்கும் கூட்டணி நடக்க வேண்டியிருக்கு. கருத்துக்கள் சொல்ல போறாங்க. ஒரு பக்கத்துல அது நடந்துட்டு ஒரு பக்கத்துல உணவு நடக்கும். ஆனா இல்ல இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நினைக்கல, ஒன்றிய நினைச்சாங்க. ஆனா கூட்டம் நடக்கிற உடனே அவருடைய செயல்கள் கூட்டம் ஒழுங்கா அழைச்சா வரமாட்டாங்க. போடலை இப்படி புறப்பட்டு வந்துட்டாங்களே. அதாவது பிள்ளைக்கு ஆபத்து வந்தால் தாய் ஓடி வருவது போல குட்டிகளுக்கு ஆபத்து வந்தால் சிறைகளை கொண்டு கடுகை எதிர்ப்பதை போல இந்த இயக்கத்தை காப்பாற்றுற காவல் தெய்வங்கள் கழகத்தின் தொண்டர்கள் தான். ரைமண்ட் அவர்கள், நம்ம சம்பத் சத்ரா அவர்கள் பேசும். அவர் ரொம்ப உடல் நலிவுற்று இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு பதவியில் இருக்கிற ஒரே ஒரு மதிமுக தலைவர் அவர்தான், சென்ட்ரல் பேங்க் சேர்மன். அவர் பேசும். வாழும் தலைமுறை மக்கள் தலைவர் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, எதிர்கால தலைமுறை வரலாற்று அடையாளம் வைகோ, மக்கள் தலைவர் வைகோ, புரட்சி புயல் வைகோ, தமிழர் தலைவர் வைகோ, மக்கள் உயிர் 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 வைகோ.